அரசியல் எதிரிகளை பழிவாங்க ஒன்றிய அமைப்புகளை பாஜக அரசு தவறாக பயன்படுத்துவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். நேஷனல் ஹெரால்டு நிறுவன சொத்துக்களை மிக குறைந்த பணத்தை கொடுத்து அபகரிக்க முயன்றதாக சோனியா, ராகுல் மீது குற்றம் சாட்டப்பட்டது. இது தொடர்பாக அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்து டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது. இதனை எதிர்த்த வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது சோனியா, ராகுல் காந்தி உள்ளிட்டோர் மீதான அமலாக்கத்துறையின் குற்றப்பத்திரிகையை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். அமலாக்கத்துறை தகவல் அறிக்கையை மட்டும் பதிவு செய்து கொண்டு பணமோசடி வழக்கில் விசாரணை நடத்த முடியாது என்றும் நீதிபதி தீர்ப்பளித்தார். இது தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள பதிவில், நேஷனல் ஹெரால்டு வழக்கில் எதிர்க்கட்சி தலைவர்களை குறிவைத்து ஒன்றிய பாஜக அரசு ஒன்றிய அமைப்புகளை தவறாக பயன்படுத்துவதாக கூறியுள்ளார். இதனை நீதித்துறை மீண்டும் ஒருமுறை அம்பலப்படுத்தியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எந்த ஒரு சட்ட அடிப்படையும் இல்லாமல் இதுபோன்ற வழக்குகள் அரசியல் எதிரிகளை துன்புறுத்துவதற்கும் அவமானப்படுத்துவதற்கும் மட்டுமே போடப்படுவதாக மு.க.ஸ்டாலின் சாடியுள்ளார். உண்மை இருப்பதன் காரணமாகவே ராகுல், சோனியா காந்தி நிரபராதிகள் என நிரூபிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின், ஒன்றிய அரசின் பழிவாங்கும் அணுகுமுறையால் புலனாய்வு அமைப்புகளின் நம்பகத்தன்மைக்கு களங்கம் ஏற்படுவதாகவும் அவற்றை அரசியல் மிரட்டலுக்கான கருவிகளாக ஒன்றிய அரசு செயல்படுத்தி வருவதாகவும் புகார் தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.